இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைபிள் கேரக்டர் யாருன்னா காலேப். காலேப் ஒரு யூதா கோத்திரத்தான். இவனுடைய தகப்பனார் பெயர் எப்புன்னே. மோசே வேவு பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு தலைவனையும் கானானுக்கு அனுப்பினான். அதில் எப்ராயிம் கோத்திரத்தானான யோசுவாவும் யூதா கோத்திரத்தான காலேபும் உண்டு. மற்றவங்க எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த காலேபும் யோசுவாவுமோ நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். மற்றவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்ல, இந்த கானானை எளிதில் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று காலேபு யோசுவாவும் விசுவாசமான வார்த்தைகளை கூறினார்கள். காலேப் கர்த்தருடைய தாசன். இவன் வேறே ஆவியை உடையவன். கர்த்தர் பெரியவர் என்ற உணர்வு காலேபுக்கு எப்பவும் இருந்தபடியால் தான் காலேபுக்கு கானானில் இருக்கும் ராட்சசர்களை கண்டு பயமில்லாமல் இருந்தது. விசுவாசமுள்ளவனாய் அதையும் சுதந்திரித்தும் கொண்டான். நாமும் அதே போல் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற உணர்வு இருந்தால் நாமும் சத்ருவான சாத்தானை மேற்கொள்ளலாம், கானானையும் சுதந்திரிக்கலாம். ஆமென்.